சரி, இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நாம் எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இப்போ நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்வோம். நம்ம ஒவ்வொரு சபையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த 7 சபைகளிலே ஆண்டவர் அந்த சபைகளை குறித்து சில காரியங்களை பேசி கொண்டு வருகிறார். என்ன சொல்றாரு? முதல்ல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வர்ணனை அதில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சபையை அவர் பாராட்டுவார். அதுக்கப்புறம் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு குறை, அதை குற்றமாக என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு முன்னாடி சுட்டி காட்டுவார். அதுக்கப்புறம் ஒரு எச்சரிக்கை, நீ மனம் திரும்ப வேண்டும், நீ மனம் திரும்பாவிட்டால் இன்னென்ன காரியங்கள் உனக்கு என்ன பண்ணும், நடக்கும் என்ற எச்சரிக்கை. ஓகே, நீ மனம் திரும்பி விட்டால் அல்லது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து மனம் திரும்பி விட்டால் உனக்கு ஒரு வெகுமதி என்ன பண்ணும், கிடைக்கும். என்ன வெகுமதி? நித்திய ஜீவன் என்கிற வெகுமதி. ஹல்லேலூயா. இப்போ அதே கான்செப்ட்ல தான் இன்னொரு சபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தியத்திரா சபை 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்கலாம். 18வது வசனத்தை முதல்ல வாசிங்க. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள, பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு வர்ணனை. இப்போ இந்த வர்ணனை ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றிருந்தது. கண் எப்படி இருக்குதான்? அக்கினி ஜுவாலையை போன்ற, அப்படியே ஃபயர் மாதிரி என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அப்புறம் அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. இது இப்ப பாருங்க, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷன் இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய பாதம் எப்படி இருந்ததா? வெண்கலம் போல இருந்தது அப்படின்னு போட்டிருக்குது. கரெக்டா? பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் அப்படின்னு போட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்தில். 1ஆம் அதிகாரத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னா, உலைக்களத்தில் காய்ந்த. உலைக்களம்னா என்னது? ஆங்கிலத்தில் ஃபர்னஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, அதாவது அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிலாம் இந்த இரும்பு கடை, அந்த இரும்பு கடையில் போனீங்கன்னா அருவாள், கத்தி, அப்புறம் சில தகுடெல்லாம் செய்வாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இரும்பை எதில் போடுவாங்க, ஒரு பயங்கரமான நெருப்பில் என்ன பண்ணுவாங்க, அதை காட்டுவாங்க. காட்டிட்டு அது அப்படியே ரெட் கலர் ஹாட்டாக மாறினோடனே அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சுத்தியல்ல அடிப்பாங்க. அதை வாசிங்க திரும்பியும். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். உலைக்களத்தில் காய்ந்த. அப்போ வெண்கலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒரு ஹீட்டை இதில் போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சூடு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு சூடான கால். அவருடைய காலை பார்த்தா எப்படி இருக்குதான், அவ்வளவு சூடாக இருக்குது. கண்ணை பார்த்தா எப்படி இருக்குது, அப்படியே அக்கினி மாதிரி இருக்குது. இப்போ இதை பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறாரு, செய்ய புறப்படுகிறார் போல காணப்படுகிறது. இதனுடைய அப்பியரன்ஸு என்ன காண்பிக்குதுன்னா, அவங்க ரொம்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, கோபமாக இருக்கிறது போல. இந்த சபையில் பாராட்டு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த சபையார் செய்யக்கூடிய தவறான காரியம் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த சபையின் மேலே எப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் உக்கிரமாக கோபமாக இருக்கிறது போல இது என்ன பண்ணப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. வர்ணனை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒன்று நடக்குது. இப்போ இவருடைய காலை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். 19ஆம் அதிகாரத்தில் ஒன்று நடக்குது. 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க.
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவர் கண் எப்படி இருக்குதா? அக்கினி ஜுவாலை போல். ஏற்கனவே நம்ம 2ஆம் அதிகாரத்திலையும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் பார்த்துட்டோம். 1ஆம் அதிகாரத்திலையும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் பார்த்தோம். இப்போ 19ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். ஆனால் இந்த இடத்துல கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வெள்ளை குதிரையில் என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஏறி இருக்கிறார். அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நீதியாய் நியாயம் தீர்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்புறம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றிருந்தது. அப்புறம் அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. சோ அவரு நீதியாய் நியாயம் தீர்க்க என்ன பண்ணுகிறார்? யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த இடத்துல அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இதுதான் அவருடைய டிஸ்கிரிப்ஷன். அப்போ இந்த சபையில ஏதோ அநீதியான ஒரு காரியம் நடக்கிறது. அதை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். ஸோ அதுதான் நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரையிலே கிரியைகள் என்ற வார்த்தை எத்தனை முறை வருது? 3 முறை வருது. உன் கிரியைகள், நீ முன்பு செய்த கிரியைகள், பின் செய்த கிரியைகள். ஏற்கனவே நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம், கிரியைகள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுவது? நடப்பது, செய்வது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையின்படி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இப்போ இதுல பாராட்டு என்ன? நீ முன்னாடி செய்ததை விட பின்னாடி எப்படி செஞ்சிட்டு இருக்கிற? அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டும். இருக்குதா? முன்பு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை விட இப்பொழுது அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? 2023 ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்ததை விட இந்த 2024 இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்ல முடியுமா? 2024 மார்ச் மாதத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை விட இந்த ஏப்ரல் மாதத்திலே இன்னும் அதிகமாய் நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையிலையும் எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்பை தியத்திரா சபையார் என்ன பண்ணினார்கள்? நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீ மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் அதிகமாக என்னுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணியிருக்கிற? நடந்திருக்கிற. உன்னுடைய கிரியைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். சரி, கிரியைகள். அடுத்தது அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை. 4 விஷயம் வருது. இப்போ ஆக்சுவலாக இதை தமிழில் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய அன்பும் விசுவாசமும். என்னது? அன்பும் விசுவாசமும். அப்புறம் உன்னுடைய ஊழியமும் பொறுமையும் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ இங்கே எப்படி இருக்குது? அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமைன்னு மாற்றி இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? உன்னுடைய அன்பையும் உன்னுடைய விசுவாசத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ அன்பு, விசுவாசம் அப்படின்னா என்னது? தேவனோடு உள்ள உறவை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு என்றாலே அது என்ன வார்த்தை? உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை.
இப்போ விசுவாசம் என்று சொல்லும்போது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னவா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் தெய்வமானால் அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன் என்று நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தில் என்னுடைய கடைசி வரை நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன் என்று நாம் உறுதி அளித்திருக்கிறோம். இந்த விசுவாசத்துக்கு அடையாளம் என்னது? அன்பு. அல்லேலூயா. இயேசு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அப்போ அன்பும் விசுவாசத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க அமர்ந்திருக்கிறவங்களை கூட யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறீங்க, யாரெல்லாம் ஆண்டவரத்துல உண்மையா விசுவாசமா இருக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். போதகராகிய என்ன பண்ணிடலாம்? ஏமாத்திடலாம். கூட இருக்கக்கூடிய விசுவாசியை என்ன பண்ணிடலாம்? ஏமாத்திடலாம். ஆனால் ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அன்பையும் விசுவாசத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட திருச்சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபை நான் ஆரம்பிக்கும் போது கூட என்ன பண்ணாங்கன்னா, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா வாரம் சாப்பாடு போடுங்க, சபை என்ன ஆகிடும்? வளர்ந்துடும். நிறைய சபைகளில் அந்த மாதிரி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் கிட்டத்தட்ட வாரம் சாப்பாடு போட்ட அன்னைக்கு 250 பேர் சபைக்கு வருவாங்களாம். இப்போ சாப்பாடு போகிறது நின்று போச்சு. எத்தனை பேர் வராங்கன்னு நினைக்கிறீங்க? 500 பேர். அப்படியா? 50 பேர் வராங்க. 200 பேர் என்ன ஆயிட்டாங்க? போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? இந்த சர்ச்சில் சோறு போடல, அந்த சர்ச்சில் என்ன போடுறாங்க? சோறு போடுறாங்க. அதனால என்ன பண்ணுவோம்? எல்லாரும் அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டாங்க. அப்போ இந்த 200 பேர் எதுக்காக தான் வந்தாங்க? சாப்பாட்டுக்காக தான் வந்தாங்க. அப்படி சாப்பாடுக்காக வர்றவங்க யாரு, உண்மையா விசுவாசத்தோட வர்றவங்க யாருன்றதை என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சிருச்சு. இது சாப்பாட்டை நிறுத்தினாலே என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னேன், சாப்பாட்டுக்காக யாரும் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வருபவர்கள் மட்டும் வந்தா போதும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாருன்னா, அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த மாயமற்ற அன்பு நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அடுத்தது சொல்றாரு, உன்னுடைய ஊழியத்தையும் உன்னுடைய பொறுமையையும் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அதாவது ஊழியத்துக்கும் பொறுமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பொறுமை என்ற வார்த்தை எந்த பதத்தில் சேர்த்து அது வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டிலே உபத்திரவம். அந்த உபத்திரவத்தில் இந்த சபையார் எப்படி இருந்தாங்க? பொறுமையாக இருந்தாங்க. கவனிச்சிங்களா? புரியுதா நான் சொல்றது? அதாவது ஏன் பொறுமை அப்படின்றத நான் சொல்கிறேன். உபத்திரம் வந்தால் சிலருக்கு என்ன வரும்னா பயம் வரும். பயத்தில் என்ன ஆகிடுவாங்கன்னா, பதட்டத்தில் பயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாமல் அவங்க என்ன ஆகிடுவாங்க? விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க. சிலருக்கு அந்த இதில் வந்து என்ன வரும்னா, அவங்களால என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு மாதம் தாக்கு பிடிப்பாங்க, ஒரு 2 மாதம் தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. ஒன்று அந்த ஊரை விட்டு என்ன பார்ப்பாங்க? ஓட பார்ப்பாங்க. அந்த ஓடுற இடத்துல அங்கே ஒரு இது வந்தால் என்ன ஆகும்? அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி நினைப்பாங்க. சிலர் என்ன இருப்பாங்கன்னா, பொறுமையாக இருப்பாங்க. என்னன்னு, நீ எவ்வளோ வேணால் என்ன பண்ணு, உபத்திரவப்படுத்து, நான் கர்த்தருக்காக அதை என்ன பண்ணுவேன்? சகித்து கொள்வேன். விளங்குதான் நான் சொல்கிறது? அப்போ ஆண்டவர் இந்த சபையை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ பொறுமையாக இருந்தாய், அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எதனால் பொறுமையாக இருந்தாய்? உனக்கு உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நீ எப்படி இருந்தாய்? பொறுமையாக இருந்தாய். உபத்திரம் வருவதற்கு காரணம் என்ன? நீ எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாய்?
உண்மையாய் ஊழியம் செய்திருக்கிறாய். அதனால தான் உன் ஊழியத்தையும் உன்னுடைய பொறுமையையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உண்மையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தபடினாலே அவங்களுக்கு என்ன வருது, உபத்திரம் வருது. அந்த உபத்திரத்தை அவங்க எப்படி இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கும் பல மிஷனரிகள் வட இந்தியாவில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஊழியத்தில் சபை மக்கள் பார்த்தீங்கன்னா சில சபையில் 10 வருஷமாக ஊழியம் செய்வாங்க, 10 பேர் இல்லை 15 பேர் தான் இருப்பாங்க. சிலர் வந்திருப்பாங்க, ஆனால் வந்து என்ன இருப்பாங்க, போயிருப்பாங்க, நிலச்சி நின்று இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமையாக தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியை, உன்னுடைய அன்பு, விசுவாசம், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய பொறுமை, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சபையை குறித்த ஒரு பாராட்டு. இன்னொரு பாராட்டும் இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொரு பாராட்டும் இருக்குது, அது இதுக்கப்புறமா குற்றச்சாட்டுக்கு அப்புறமா பார்ப்போம். இப்போ அடுத்தது என்ன வைக்கிறாரு, அந்த சபையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு குறை, ஒரு குற்றச்சாட்டு. இப்போ பாராட்டுனோடனே என்ன இருக்கும், ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டு நிற்க வச்சு மாலையை போட்டு பொன் ஆடையெல்லாம் போத்தி எல்லாரும் கை தட்டினா எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போ எல்லாத்தையும் கொடுத்து மாலையை போட்டாச்சு, பொன்னாடையை போத்தாச்சு, கையெல்லாம் தட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், பொன்னாடையை கழட்டி வச்சிரு, மாலையை கழட்டி வச்சிரு, இப்போ வா. ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? 20வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த சபையில என்னதான் அப்படி குறை பாப்போமா? என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த சபை இடம் கொடுக்கறாங்களாம். யாருக்கு இடம் கொடுக்கறாங்க? எசபேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. நல்லா கவனிச்சுக்கோங்க. சபையார் என்ன பண்றாங்க? இடம் கொடுக்குறாங்க. எதுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா, இந்த சபையில் இருக்கிறவர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதகம் பண்ணும்படி என்ன பண்ணுகிறார்கள்? இடம் கொடுக்கிறார்கள். அப்போ என்னது? ஒரு தவறான போதனை என்ன பண்ணுகிறது? சபைக்குள்ள வருகிறது. யார் மூலமாக வருகிறது? எசபேல் என்ற ஒரு பெண்மணி மூலமாக வருகிறது. அங்கே சொல்லப்பட்டது, நல்லா கவனிங்க. அதாவது தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீ. 4 விஷயத்தை நல்லா கவனிக்கணும். தன்னை என்ன சொல்லிருக்கிறாங்க? தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய எசபேல் என்னும் ஸ்திரீ. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. நீங்க உடனே எங்க போயிடுவீங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில் ஆகாபுடைய மனைவியாக இருந்த எசபேலுக்கு போவீங்க. ஒருத்தர் கொஞ்சம் ரீசெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் ஒரு சில விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாரு. திடீர்னு என்ன வந்துட்டார்னா, இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே எசபேலின் ஆவி அநேகரை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. என்னவா? சகோதரிகள்லாம் லிப்ஸ்டிக் போடுறாங்களாம், சகோதரிகள்லாம் என்னது கண்ணில் மை போடுறாங்களாம். இது என்ன ஆவியாம்? எசபேலின் ஆவியாம். அப்போ ஆண்கள் யாரும் ஷேவ் பண்ணுறது இல்லையா? ஆண்கள் யாரும் முடி வெட்டுறது இல்லையா? மீசை யாரும் ட்ரிம் பண்ணுறது இல்லையா? பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன ஆவி பிடிச்சிருக்குது? சரி, இப்போ நல்லா கவனிங்க. எசபேல்னு ஒருத்தங்க உண்மையாகவே இருந்தாங்க. அதை பற்றி பைபிளில் இருக்குது. சரி, முதல்ல அவங்க யாருன்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட எசபேல் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த சபை என்ன பண்ணுறாங்க? இடம் கொடுக்குறாங்க. எதுக்கு இடம் கொடுக்குறாங்க? ஒரு போதகத்துக்கு என்ன பண்ணுறாங்க? இடம் கொடுக்குறாங்க. அதை நல்லா முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு போதனை சபைக்குள்ளே வருகிறது. அந்த போதனை சபைக்குள்ளே வருவதற்கு அந்த சபையார் என்ன பண்ணுகிறார்கள்? இடம் கொடுக்கிறார்கள். ஓகேவா? இப்போ எசபேலுக்கு போவோம்.
1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 30, 31, 32 வாசிங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். என்ன பண்ணானாம்? ஆகாப் முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் என்ன பண்ணானாம்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். நல்லா கவனிங்க. இப்ப இந்த ராஜா யாருன்னா ஆகாப் ராஜா. இவர் யாருக்கு ராஜா அப்படின்னா இஸ்ரவேலுக்கு ராஜா. அதாவது இந்த காலத்துல இஸ்ரவேல் முழுமையா இருந்த ராஜ்யம் ரெண்டாக என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்துல 10 கோத்திரம், தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரம். வடக்கு ராஜ்யத்துக்கு தலைநகரம் சமாரியா, தெற்கு ராஜ்யத்துக்கு தலைநகரம் எருசலேம். ஓகேங்களா? இப்போ வடக்கு ராஜ்யம் சமாரியாவை தலைநகரமாய் கொண்டிருக்கிற வடக்கு ராஜ்யத்திலே மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற கூட்டத்திற்கு ராஜாவாக இருந்தவர் யாரு? ஆகாப். இவர் என்ன பண்றாரு? ஏற்கனவே அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார்களோ அது போல இவரும் என்ன பண்றாரு? நடக்கிறார். ராஜா எப்படியோ குடிமக்களும் அப்படியே. ஓகேவா? ஸோ ராஜா என்ன பண்றாரு? ஆண்டவருடைய கட்டளையை மீறி என்ன பண்றாரு? நடக்கிறார். இதோட விட்டுல இவர் என்ன பண்றாரு? பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுடைய மகளை போய் என்ன பண்றாரு? திருமணம் செய்து கொண்டு வருகிறார். அந்த திருமணம் செய்து கொண்ட பின்பு இன்னும் என்ன ஆகுது? அதிகமாகுது. என்ன அதிகமாகுது? அந்த ராஜா திருமணம் செய்தாரே ராணி எசபேல், அவங்களுடைய ஊர்ல அவங்களுடைய தெய்வத்துக்கு பேர் தான் என்னது? பாகால். இப்ப அந்த ராஜா பேரை பாருங்க, ஏத் பாகால். ராஜா பேர் என்னது? ஏத் பாகால். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடவுள் பேரும் என்னது? பாகால். அப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு? இஸ்ரவேல்ல வந்து என்ன பண்றாராம்? அவன் போய் பாகாலை சேவித்ததும் அன்றி சமாரியாவிலே என்ன பண்ணியிருக்கிறாராம்? பாகாலுக்கு ஒரு கோயிலை கட்டி பாகாலுக்கு பலிபீடத்தை என்ன பண்றாராம்? ஏற்படுத்துகிறார். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டிய தேசம். இப்போ எசபேல் என்ற ஒரு ராணியை திருமணம் பண்ணினதுனால ராஜா என்ன பண்றாரு? பாகால் என்ற ஒரு விக்கிரகத்தை என்ன பண்றாரு? கொண்டு வந்து இந்த ஊர்ல வச்சு அங்க ஒரு கோயிலை கட்டி அங்க பண்டிகைகளை ஏற்படுத்தி அங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க? பண்டிகையில உட்காந்து என்ன பண்ணுவாங்க? விக்கிரகங்கள் படைச்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. இப்போ எங்க என்ன நடக்குது? ஆண்டவருடைய போதனையின்படி நடக்க வேண்டியவர்களுக்கு என்ன போதனை கொடுக்குறாங்க? விக்கிரக ஆராதனைக்கு நேராய் நடக்கும்படிக்கு ஒரு போதனை என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாரு? எசபேல். ஆகாப் எசபேல். எசபேல் தான் பாகாலுடைய அந்த தெய்வத்தினுடைய ஊரை சேர்ந்தவங்க. ஸோ அதனால தான் என்ன வருது? ஆகாபுக்கு பாகால் மேலே ஆசை வருது. அதனால பாகால் ஆராதனை எங்கே வருது? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மறுபடியும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-4. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆகாப் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அல்ல. அப்புறம் எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது. இது ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன்னா, இந்த எசபேல் என்ற அந்த ராணி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணால்? சங்கரித்தால்னா என்ன அர்த்தம்? கொலை செய்து போட்டா. ஏன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து போட்டா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் போய் என்ன சொல்லுவாங்க?
நீங்க ஆண்டவருடைய கட்டளை மீறி நடக்கிறீங்க, நீங்க விக்கிரகங்களை வழிபடுறீங்க, அது கர்த்தருக்கு விரோதமானது அப்படின்னு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு போய் சொல்லுவாங்க. அதனால இந்த எசபேல் என்ன பண்றாங்க, அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ராணி அவங்க அதிகாரத்தில் இருக்கிறனால அதிகாரத்தை பயன்படுத்தி தேவனுடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாங்க, சங்கரிக்கிறாங்க. அப்புறம் வாசிங்க. ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து பாருங்க. அப்போ 100 தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒபதியா என்ன பண்றாராம், அந்த 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து 2 குகையில 50 பேரா என்ன பண்றாராம், ஒளிச்சு வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். சோ ஒரு நாளும் அவங்களுக்கு 3 வேளை என்ன கொடுக்கணும், சாப்பாடு தண்ணி கொடுக்கணும். இந்த ஒபதியா அரண்மனையில் வேலை செய்கிறவர், அவருக்கு இருக்கிற செல்வாக்கு பயன்படுத்தி ராஜாவுக்கு தெரியாம 100 பேரை என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்றி இருக்கிறாரு. ஆனால் அந்த ராணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பல தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. வேலைங்கதா? ஸோ இதுதான் ஒரு குறைந்தபட்ச ஒரு தகவலை எசபேலை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போவோம். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஆகாபுக்கு மனைவியாயிருந்த எசபேலை குறித்து வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த யூதர்களுக்கு தெரியும். 1ஆம் நூற்றாண்டில் பழைய ஏற்பாட்டை வாசித்த கிறிஸ்தவர்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் இந்த ராணி யாரு, இவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ யோவான் அந்த எசபேல் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா அவர் பயன்படுத்தும் போது எசபேல் என்ற வார்த்தை ஒரு அடையாள வார்த்தை. அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, எசபேல் யாருக்கு ஒப்பிட்டு சொல்றார்னா, ரோமாபுரிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எசபேல் என்ற ஒரு பெண் அப்படின்றார், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறாள் அப்படின்றாரு. அதை யாரோடு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ரோமாபுரி, ரோம், த சிட்டி ஆஃப் ரோம். இப்போ நீங்க பொதுவா ஒரு பட்டணத்தையோ ஒரு நாட்டையோ பெண் பேர்ல தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த இந்திய தேசத்துக்கு என்ன பேரு, பாரத தாய், கரெக்டா? தகப்பன் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பொதுவா நாடு பட்டணம் அப்படின்னா பெண்கள் பேரை தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரோமாபுரியை யாருக்கு ஒப்பிடுறாரு, எசபேலுக்கு ஒப்பிடுகிறார். ஸோ இந்த எசபேல் என்ன செய்தார்களோ அது போல ரோமாபுரி என்ன பண்ணி கொண்டிருக்கிறதா, செய்து கொண்டிருக்கிறது. எசபேல் என்ன செய்தார்கள், அவர்கள் தேவ போதனையை ஒதுக்கிவிட்டு விக்கிரக போதனைகளை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து தேவ ஜனங்களுக்குள்ள புகுத்துனாங்க. அதை நிறைய தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இங்க என்ன நடக்குது, ரோமாபுரியிலிருந்து தவறான போதனை எங்க வருது, யார் மூலமா வருது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக தவறான போதனை ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருச்சபையில் இருக்கிறவர்கள் அதை என்ன பண்ணுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்வதில் 2 விதம். ஒன்று பயத்தினால் ஏற்றுக்கொள்கிறாங்க, இல்லைன்னா சிலருக்கு அது பிடிச்சிருக்குது அதனால என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சபை அதற்கு என்ன பண்ணுகிறது, இடம் கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த தியாத்திரா சபையில் 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 10 பேர் இந்த போதனை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அந்த 10 பேரில் 5 பேர் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னன்னா, ரோமாபுரி சொல்லுகிற பயத்தின் காரியங்கள். என்ன சொல்லுது ரோமாபுரி, நான் சொல்கிற இந்த போதனை நீ ஏற்றுக்கலைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதனால் 5 பேர் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு 5 பேர் ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னா, ரோமாபுரி கொண்டு வரக்கூடிய போதனை பிடிச்சிருக்குது எனக்கு, கிறிஸ்தவ போதனையை விட இந்த போதனை எனக்கு என்னக்குது ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ இதில் யோவான் சொல்லக்கூடிய எசபேல் இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தது, வேசித்தனம் பண்ணுவது, இதெல்லாம் அப்படியே நடக்கிறது போல அவர் சொல்லலை, இதெல்லாம் அடையாளமாக சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ஒட்டுமொத்தமாக
தேவனுடைய போதனையை விட்டுவிட்டு மனித போதனை அல்லது வேற ஏதோ ஒரு தத்துவ போதனைக்கு தங்களை என்ன பண்ணுவது, விட்டு கொடுப்பது, அதற்கு அடையாளமாக அவர் என்ன பண்றாரு சொல்றார். இப்போ ரோமாபுரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. ரோம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ரோம் ஆளுகை செய்த அநேக நாடுகள் அந்த நாட்களிலே இருந்தது. அப்போ அந்த கிரேக்க தத்துவங்கள் ரோமாபுரி ஆளுகை செய்த எல்லா நாடுகளுக்கும் என்ன பண்ணப்பட்டது, கொண்டு செல்லப்பட்டது. அந்த ரோம தத்துவங்கள் மனித போதனைகள் எங்க வந்து விட்டது, திருச்சபைக்குள்ளேயும் வந்து விட்டது. அதற்கு அந்த திருச்சபை என்ன கொடுத்துச்சான், இடம் கொடுத்தது. அதாவது அந்த தத்துவ போதனையில் ஒரு போதனை என்ன சொல்லுவாங்கன்னா எபிக்யூரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாஸ்டிசிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா இந்த சரீரம் தீமையானது, இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது, அதனால இந்த சரீரத்தினால் நீ செய்யக்கூடிய எந்த பாவமும் ஆத்துமாவை என்ன பண்ணாது, பாதிக்காது. அதனால நீ சபைக்குள்ளே இருந்துக்கோ, உன் சரீரத்தினால என்னென்ன பாவம் செய்தாலும் அதை பற்றி என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போதனைகள் அந்த காலங்களில் உலா வந்தது. இதெல்லாம் என்ன போதனை, மனித போதனை, தத்துவ போதனைகள். இப்போ இதற்கு யார் இடம் கொடுக்கிறது, சபை இடம் கொடுக்கிறது. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இடம் கொடுக்குறாங்க. இப்போ மறுபடியும் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ரோமாபுரி தன்னை என்ன பண்ணுகிறது, தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் கடவுளை பற்றி உனக்கு உண்மையா என்ன பண்றேன், சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ரோமாபுரி என்ன பண்ணுது, அதிகாரம் சொல்லுகிறது. ஓகே, அப்புறம் யெசபேல் என்னும் ஸ்திரீனா என்னது, ரோமாபுரி அது என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. என்னுடைய ஊழியக்காரர். அப்போ சபையில இருக்கக்கூடிய ஜனங்கள் வேசிதனம் பண்ணவும் இந்த தவறான போதனைகளை நடக்கும்படியாக விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்குது. எது போதிக்குது, ரோமாபுரி என்ன பண்ணுகிறது, போதிக்கிறது. அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கறாங்க. அப்போ இந்த ரோமாபுரி சபையை என்ன பண்ணுதான், ஏமாத்துது. அதுக்கு இந்த சபை என்ன பண்ணுதான், இடம் கொடுக்கிறது. விளங்குச்சா நான் சொன்னது? இப்ப அடுத்தது வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியா. யார் மனம் திரும்பணும், அவள் யெசபேல் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அப்படின்னா என்ன, ரோமாபுரி என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ரோம் ஷுட் ரிப்பென்ட். அதை தான் அவர் சொல்ல வரார். இவர் டைரக்டா ரோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அவ்வளவு கொடுமையான காலம். அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, உபத்திரவத்தை சட்டமாக விடுவித்து விட்டது. சட்டம் சொல்லுது. இப்போ இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடக்குது. செய்யக்கூடிய தப்பை என்னவா மாத்திடுறாங்க, சட்டமாக மாத்திட்டு சட்டப்படி அந்த தப்பை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அது மாதிரி ரோமாபுரி என்ன பண்ணிச்சு, உபத்திரவத்தை சட்டமாக மாற்றி கிறிஸ்தவர்களை சட்டப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உபத்திரவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவள் மனம் திரும்ப வேண்டும். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு என்ன கொடுக்கிறேன், தவணை கொடுத்தேன். அப்போ ஆண்டவர் என்ன கொடுத்துட்டு இருக்காரு, டைம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது அதிகாரத்தை பயன்படுத்தி திருச்சபையை உபத்திரவப்படுத்துகிறவர்கள், அதிகாரத்தை பயன்படுத்தி திருச்சபையை திசை திரும்ப பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார், மனம் திரும்புவதற்கு டைம் கொடுக்கிறார். அப்புறம் பாருங்க, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தே, தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ரோமாபுரிக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அந்த அதிகார வெறி, அதிகார போதை, மனம் திரும்புவதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அப்புறம் பாருங்க, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால், அதாவது அவளுடைய தவறான போதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் அவர்களும் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அவர்களும் மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் என்ன பண்ணுவேன், தள்ளுவேன். இப்ப யாரையும் தள்ள போறேன், ரோமாபுரியும் தள்ள போறேன். ரோமாபுரியோடு இணைந்து அந்த தவறான போதனைக்கு உடன்பட்டவர்களையும் நான் என்ன பண்ண போறேன்,
உபத்திரவத்தில் தள்ள போகிறேன். இப்போ கட்டில் கிடையாக்கினா என்ன அர்த்தம்? அதாவது எந்த கட்டில் நீங்கள் இன்பத்தை அனுபவித்தீர்களோ அதே கட்டில் என்ன அனுபவிக்க போறீங்க? துன்பத்தை அனுபவிக்க போறீங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ ரோமாபுரிக்கும் என்ன வரப்போகிறது? உபத்திரம் வரப்போகிறது. என்ன உபத்திரவம்? நியாய தீர்ப்பு என்ற உபத்திரம் வரப்போகிறது. அவளோடு கூட இந்த போதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களும் என்ன பண்ண போகிறார்கள்? உபத்திரவப்பட போகிறார்கள். அவங்க உலகத்தில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், சபைக்குள்ள இருந்தவங்களாகவும் இருக்கலாம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால், அப்போ சபைக்கும் என்ன எச்சரிப்பு? நீ அவளுடைய போதகத்தை பின்பற்றி நடக்கிறாய், நீயும் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். நீயும் மனம் திரும்பாவிட்டால் அவளோடு சேர்ந்து நீயும் என்ன பண்ணுவாய்? உபத்திரவப்படுவாய். அப்புறம் அவளுடைய பிள்ளைகள் தான் என்ன அர்த்தம்? ரோமாபுரியில் வாழக்கூடிய ரோமன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இந்த மனித போதனை பின்பற்றி நடக்கிறார்களோ அவங்க எல்லாரும் அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். ஏன்னா இவர் எப்படி வராரு? கண்ணில் அக்கினி ஜுவாலை, கால் எப்படி இருக்குது? வெண்கலம், அப்படியே அதுவும் கத கத கதன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்பாதவங்களாம் என்ன பண்ண போறேன்? உபத்திரவப்படுத்தி கொல்லவே கொல்லுவேன், நியாய தீர்ப்பை கொடுப்பேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி என்ன பண்ணுவேன்? பலன் அளிப்பேன். ஆண்டவர் எதை அறிஞ்சிருக்கிறவரா? உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்றை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க கேள்வி, ஆண்டவருடைய போதனையை முழுசா கேட்டு நடக்கிறீங்களா அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போதனையும் கேட்டு நடக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த இதுலேருந்து வந்திருக்கிறேன், அதனால அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சிலதையும் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். வேத வசனத்தின்படியும் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். மனிதர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன், வேத போதனையை நான் என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொள்வேன். அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப சொல்றார், அதை விட்டு வெளியே வர சொல்றார். அந்த மாதிரியான இந்த உலக வழக்கங்கள், இந்த மனித பாரம்பரியங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பின்பற்றக்கூடாது. தேவன் கொடுத்த கட்டளைகளை தான் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் இந்த உலகத்தாருக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்போடு உங்களுக்கு என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? மனம் திரும்புன்னு எச்சரிச்சிட்டாரு. இப்போ மனம் திரும்புறதும் திரும்பாததும் யார் கையில் இருக்குது? உங்க கையில் தான் இருக்கு. அப்புறம் வாசிங்க. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் என்ன பண்ணுங்கள்? பற்றி கொண்டிருங்கள். இதை யாருக்கு சொல்றாரு? இந்த எசபேலின் போதகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள். அந்த சபையில் இன்னொன்று இருந்ததான், சாத்தானின் ஆழங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததான். அது என்னன்னு தெரியல நமக்கு, ஏதோ ஒரு விஷயம், சாத்தானின் ஆழங்கள். அந்த மாதிரி யாராவது போய் சாத்தானின் ஆழங்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்களா? மந்திரம், பில்லி சூனியம், இந்த ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, பேரை மாற்றி வைக்கிறது, கல், இந்த கல் ராசியான கல்லில் மோதிரம் செஞ்சு போடுறது, இந்த மாதிரிலாம் நியூமராலஜி பார்க்கறது,
இதெல்லாம் பண்றீங்களா? இதெல்லாம் என்னது? பிசாசின் ஆழங்கள். ஆனா ஒரு சிலர் இந்த சபையில இருந்தவங்க என்ன பண்ணல? எசபேலின் போதகத்துக்கு என்ன பண்ணல? தங்கள் செவிகளை சாய்க்கவில்லை. இந்த மாதிரி பிசாசின் ஆழங்கள் என்ற காரியங்களிலே தங்களை என்ன பண்ணவில்லை? ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. அவர்களை ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மேல நான் வேற எந்த பாரத்தையும் நான் என்ன பண்ண போறதில்ல, சுமத்த போறதில்ல. என் வார்த்தையின்படி மட்டும் நடந்தா போதும். அதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேனோ அதை நான் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்க? அதை என்ன பண்ணுங்க? பற்றி கொண்டிருங்கள். இது மட்டும் போதுங்க. வேற எதுவுமே இது கூட என்ன பண்ண வேணாம், சேர்க்க வேணாம். இது கூட வேற எதையாவது சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணுங்க? தட்டி தூசி தட்டி தூக்கி போடுங்க, அல்லது அடுப்புல போட்டு எரிச்சு வைங்க. இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் என்ன பண்ணுங்கள்? பற்றி கொண்டிருங்கள். அப்படி நீங்க பற்றி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெகுமதி. என்ன வெகுமதி? 26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ. ஆண்டவருடைய கிரியைகள் என்ன என்று இந்த வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முடிவு பரியந்தம் கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. என்ன கொடுப்பார் ஆண்டவர்? அதிகாரம் கொடுப்பார். ஹல்லேலூயா. விடிவெள்ளி நட்சத்திரத்தை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார். அப்படின்னா எல்லாமே அது என்ன குறிக்கிறது? அதிகாரத்தை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. அதிகாரம் அப்படின்னு சொன்னா நம்மளை ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அதிகாரியா அல்ல, எப்படி இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அதிகாரம் நமக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் ஆண்டவரோடு இருப்பேன், ஆண்டவர் என்னோடு இருப்பார், நானும் ஆண்டவர் எப்படி இருப்போம்? சரி சமமாக இருப்போம். ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறதோ அதே விதமான அதிகாரம் எனக்கும் இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். நான் ஒருத்தர் ஆளுகை செய்வேன் இதில் அப்படி போட்டிருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தோடு நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் எப்படி புரிந்து கொள்ளணும்னா நானும் ஆண்டவரும் எப்படி இருப்போம்? சரி சமமாக இருப்போம். ஹல்லேலூயா. இது நாம தெரிந்து கொள்ளுகிற ஒரு இடம் அல்ல. அதாவது நான் போய் ஆண்டவருக்கு சரிசமமாக உட்காரணும் நான் நினைக்கிறதில்ல. ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா என் மகன் என் மகள் என்னோடு சரிசமமாக என்ன பண்ணணும்? உட்காரணும்னு அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? புரியுதா? அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? கொடுக்கிறார். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, இந்த மனித போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இந்த பிசாசின் ஆழங்கள் என்கிற காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தாதவர்களுக்கு, ஆண்டவருடைய செய்கையின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சபை எப்படிப்பட்ட சபையாய் இருக்கிறது? எசபேலின் போதகத்தை பயந்து ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது எசபேலின் போதகம் நமக்கு பிடித்திருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது வேத போதனையை மட்டும் பின்பற்றி நடக்கிறோமா? யோசிக்கணும். ஒருவேளை எசபேலின் போதகத்துக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்திருப்பீர்களானால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய போதனையை மட்டும் என்ன பண்ணுங்கள்? பின்பற்றுங்கள். முடிவு பரியந்தம் இந்த காரியங்களை என்ன பண்ணுங்கள்? கை கொண்டு நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் நித்திய ஜீவனை என்ன பண்ணுவீர்கள்? சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அப்படி நடக்காவிட்டால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பிலே நீங்களும் இணைக்கப்பட்டு அந்த நியாய தீர்ப்பிலே உங்களுக்கும் நியாய தீர்ப்பு அளிக்கப்படும். மனம் திரும்புறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.